அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கல்வி என்ற முன்னெடுப்பை முதலில் பெரிய அளவில் செயல்படுத்தியது நமது தமிழ்நாடு தான். அத்தகைய சமூக நீதி விளைந்த மண் இது. நீதி கட்சி தலைவர்கள் பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், எம்ஜிஆர் என தொடர்ந்து வந்த முதலமைச்சர்கள் அனைவருமே மாணவர்களை கல்வி சாலைகளுக்கு அழைத்து வந்தார்கள். கல்விக்கு அதிக நிதியை ஒதுக்கினார்கள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி சென்று சேர்ந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என்ற தொலைநோக்கு பார்வை அவர்களுக்கு இருந்தது. திராவிட இயக்கத்தின் அடிப்படையிலேயே கல்வியை முதன்மைப்படுத்தும் நோக்கம் இருந்தது. 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் தமிழ்நாட்டை உயர்கல்வியில் முன்னேறிய மாநிலமாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் புதிய கல்லூரிகளை அவர் தொடங்கினார். பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். சமச்சீர் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் அமைத்தார். இவை அனைத்துக்கும் மேலாக தொழிற்கல்வி படிப்புகள் அனைவருக்கும் சென்று சேர பெரும் தடைக்கல்லாக இருந்த நுழைவுத் தேர்வு முறையை நீக்கினார். இன்று தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான பொறியாளர்களும் தலைசிறந்த மருத்துவர்களும் உருவாகியுள்ளனர் என்றால் அதற்கு வித்திட்டது திராவிட பேரியக்கமும் ஒப்பில்லாத தலைவரான முத்தமிழறிஞர் கலைஞரும் தான். படிப்பதற்கே தகுதி வேண்டுமென்று தடைக்கற்களை போட்ட சமூகத்தில் படித்தால் தகுதி தன்னால் வந்துவிடும் என்று ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை பெற்று தந்தோம். இன்று நீட் என்ற பெயரில் தகுதி என்ற தடைக்கல்ல போடுகிறார்கள். அதனால்தான் நீட் தேர்வை எதிர்க்கிறோம். அந்த தடைக்கல்லும் தூக்கி எறியப்படும். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு கட்டண சலுகைகளை அறிவித்ததும் தமிழ்நாடு தான். 100 ஆண்டுகளாக பார்த்து வடிவமைத்த பண்படுத்திய செதுக்கிய தமிழ்நாட்டு கல்வி முறையை குலைக்க நீட் தேர்வை போலவே பழைய கருத்தாக்கங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை என்று ஒப்பனை போட்டு மீண்டும் கொண்டு வருகிறார்கள். கடந்த 8 ஆண்டுகளில் ஒன்றிய பாஜக அரசின் கீழ் கல்வி மிக மோசமாக சீரழிக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒவ்வாத பழமைவாதங்களும் மூட கருத்துக்களும் கல்வியில் திணிக்கப்படுகிறது. கல்வி சாலைகளில் வெறுப்புணர்ச்சிக்கு வித்திட்டு இளம்பருவத்திலேயே மாணவர்களின் நெஞ்சில் மதவாத சக்திகள் நஞ்சை கலக்குகிறார்கள். இதுதான் கல்விக்கு ஒரு அரசு செய்யும் பங்களிப்பா? இதைத்தான் இந்த நாட்டில் உள்ள அறிவார்ந்தோரும் மனசாட்சி உள்ளோரும் நடுநிலையாளர்களும் கல்வியாளர்களும் அறச்சீற்றத்தோடு துணிச்சலோடு கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி. இதுபோன்ற கல்வி கருத்தரங்கங்களில் நம் நாட்டின் கல்வியை சூழ்ந்துள்ள இதுபோன்ற தீமைகளை ஒழிக்க பாடுபட வேண்டியது குறித்து ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கப்பட வேண்டும். கல்வி ஒத்திசைவுப்பு பட்டியலில் இருப்பது ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வரும் கட்சிகள் தங்களது பிற்போக்கு கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக அல்ல. கல்வி என்பது இந்த நாட்டின் சொத்து, ஒவ்வொரு இந்திய குடிமகனின் உரிமை. அதை ஒன்றியத்தில் உள்ள ஒரு ஆட்சியின் கட்சி ஆக்கிரமித்து சீரழிக்க நினைப்பது இந்த நாட்டின் உயிர்காற்றை பறிப்பதற்கு சமம். இதை நல்லோர் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். அதனால்தான் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வர வேண்டும் என்று திரும்ப வலியுறுத்தி வருகிறோம். இப்படிப்பட்ட நிலையிலும் கல்வி முன்னேற்றத்திற்காக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பல்வேறு முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இழப்பை ஈடு செய்திட இல்லம் தேடி கல்வி என்ற திட்டம். இத்திட்டத்தை உலக புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான ஜான் திரேஸ் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் செயல்படுத்த அம்மாநில அரசுக்கு பரிந்துரை செய்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள 24,345 அரசு தொடக்கப் பள்ளிகள் அனைத்திலும் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்படுகின்றன. 6,992 நடுநில, உயர்நில, மேல்நிலை பள்ளிகளிலும் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள், நவீன அறிவியல் மற்றும் மொழி ஆய்வகங்கள் உருவாக்கப்படுகின்றன. அனைத்து பள்ளிகளுக்கும் அகன்ற அலைவரிசை வசதி ஏற்படுத்தப்படுகிறது. நாட்டின் தலைசிறந்த கல்வியாளர்களின் வழிகாட்டுதலுடன் ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சிகளும் மாணவர்களுக்கான மென்திறன் பயிற்சிகளும்
வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட உள்ளது. கல்வி அறிவில் சிறந்த மாணவர்கள் என்பதோடு அவருடைய திறன் மேம்பாடு அடைய கடந்த மார்ச் 1 அன்று மிக புதுமையான நான் முதல்வன் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற பெருமை மட்டும் நமக்கு போதாது. உயர்கல்வியிலும் ஆராய்ச்சி கல்வியிலும் புதிய கண்டுபிடிப்புகளிலும் சிறந்த தமிழ்நாடாக நாம் மாற வேண்டும். எந்த கல்வி நிறுவனத்துக்கு சென்றாலும் நான் இதைத்தான் வலியுறுத்தி வருகிறேன். அந்நிலையை எய்த கல்வி யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது. சாதி, ஊர், பின்புலம், பணம், மதம், உடை, பாலினம் எதுவும் ஒரு மாணவரின் கல்விக்கு தடையாக அமைந்திடக்கூடாது. அத்தகைய சமூகத்தை படைக்கத்தான் போராடி வருகிறோம். கல்வி அறிவிலும் திறன் மேம்பாட்டிலும் சிறந்தவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் என்று உலகம் இன்னும் இறுக்கமாக அரவணைத்துக் கொள்ளும் நாளை நோக்கி நாம் வேகமாக நடைபோட்டு வருகிறோம். எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் 19 மாதங்கள் கல்வியை மறந்த மாணவர்களின் மறுமலர்ச்சியாக இல்லம் தேடி கல்வி திட்டம், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம், இன்றைய சூழலுக்கேற்ப கல்வியை அனைவரிடத்திலும் சேர்க்க உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான் முதல்வன் திட்டம் என்று பல திட்டங்களை அமல்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் தளபதி அவர்கள். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தளபதி அவர்களின் வழியில் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் காரப்பக்கம் கணபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னை தெற்கு திமுக சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் ராமபுரம் ராஜேஷ் அவர்களால் இலவச கலைஞர் நூலகம், இலவச தளபதி கணினி பயிற்சி மையம், ராஜேஷ் பயிலகம் போன்ற கல்வி சேவைகளை கடந்த ஓராண்டிற்கும் மேலாக இலவசமாக செய்து வருகிறார். பயன்பெறும் மாணவர்களின் கருத்து கேட்ட பொழுது, என் பேர் கீதீஸ்வரி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ராஜேஸ்வரா டியூஷன் சென்டரில் 2 வருஷமாக படிக்கிறேன். என் பேர் ரைஸ். நான் வந்து ராஜேஸ்வரா டியூஷனில் 1 இயராக படிக்கிறேன். என் பேர் பி தீக்ஷன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இங்கே 8th மந்த்தாக படிக்கிறேன். என் பேர் மோகித். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ராஜேஸ்வரா டியூஷன் சென்டரில் 5 மந்த்ஸ் படிக்கிறேன். என் பேர் சஞ்சய். நான் 9th படிக்கிறேன். ராஜேஷ் சார் டியூஷனில் 1 வருஷமாக படிக்கிறேன். என் பேர் ராகுல். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து 1 இயராக ராஜேஸ்வரா டியூஷனில் படிக்கிறேன். என் பேர் முகன். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து ராஜேஸ்வரா டியூஷனில் வந்து 1 வருஷமாக படிக்கிறேன். என் பேர் கிஷோர். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ராஜேஸ்வரா டியூஷனில் 1 இயராக படிக்கிறேன். என் பேர் ராகேஷ். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ராஜேஸ்வரா டியூஷன் வந்து நான் 2 வருஷம் ஆகுது. என் பேர் ஜெயபிரியா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இங்கே சேர்ந்து 6 மந்த்ஸ் ஆகுது. என் பேர் சங்கீதா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னால் வீட்டில் பீஸ்ஃபுல்லாக படிக்க முடியல. இங்கே வந்தால் எனக்கு நிம்மதியாக படிக்க முடியுது. என் பேர் யோகப்பிரியா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே இந்த டியூஷனில் படிக்க எனக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்குது. இங்கே வந்து டியூஷன், ஃப்ரீ டியூஷன் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸும் இருக்குது. தினம் நாங்கள் கம்ப்யூட்டர்ஸில் நிறைய கற்றுக்குறோம். நல்லா சொல்லி தருவாங்க. இந்த டியூஷன் வந்ததுனால நான் மார்க்கில் அதிகமாக எடுத்தேன். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. வேறு எந்த டியூஷன்னா நான் இது மாதிரி மார்க்கே எடுக்கல. எங்கள் அப்பா அம்மா நான் மேக்ஸில் மார்க் ரொம்ப கம்மியாக எடுக்கிறேன்னு இங்கே சேர்த்தாங்க. எனக்கு நல்லாவே இங்கே மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. நான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன் மேக்ஸில். இங்கே நல்லா படித்தா ஜியாமெட்ரி பாக்ஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. மீது எந்த டியூஷனில் நான் 1 வருஷம் படித்ததில்லை. இந்த டியூஷனில் நான் 1 வருஷம் படிக்கிறேன். நான் வந்து போன வாட்டி வந்து 14th ரேங்க் எடுத்தேன். இந்த வாட்டி வந்து 3rd ரேங்க் எடுத்துட்டேன். எனக்கு வந்து வீட்டில் இருந்தால் படிக்க தோணாது, டிவி பார்க்க தோணும். ஆனால் இங்கே சுற்றி லைப்ரரி, கம்ப்யூட்டர் லேப் இருக்கிறதுனால படிக்கிறேன். எனக்கு இங்கே எதுனா டவுட்னா நான் கேட்பேன். எத்தனை வாட்டி எதுனாலும் மறுபடியும் நல்லா சாஃப்டாக பேசுகிறாங்க. வீக்லி ஒன்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. அதனால நாங்கள் எவ்வளோ படிக்கிறோம் என்னன்றதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே சொல்லி தராங்க. ஸ்கூலில் சொல்லி தரது புரியல, இவங்க சொல்லி தருவாங்க. இங்கே மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. டியூஷனுக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து ஹோம்ஒர்க்லாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த ஹோம்ஒர்க் நாங்கள் வந்து மறுநாள் வந்து டெஸ்ட் எழுதுவோம். லைப்ரரிலாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோட யூஸ்க்காக நான் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏழை குழந்தைங்களாம் படிக்கிறதுக்கு இந்த டியூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் யோகலட்சுமி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ராஜேஷ் அண்ணா வந்து ஒரு சேலஞ்ச் வச்சுருக்காங்க. நாங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நிறைய மார்க் எடுத்தோம்னா நாங்கள் கேட்ட காலேஜுக்கே ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விடுறாங்க. அதுக்காகவே நாங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவோம். மார்க் எடுத்து காட்டுவோம். தேங்க்யூ ராஜேஷ் அண்ணா. தேங்க்யூ ராஜேஷ் அண்ணா. தேங்க்யூ ராஜேஷ் அண்ணா. தேங்க்யூ.
தேங்க்ஸ் ஃபார் ராஜேஷ் அண்ணா. தேங்க்ஸ் ஃபார் ராஜேஷ் அண்ணா. தேங்க்ஸ் ஃபார் ராஜேஷ் அண்ணா. தேங்க் யூ ராஜேஷ் சார். தேங்க்யூ ராஜேஷ் சார்.